எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் என்ன பண்ணுவோம்னா கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்று ப்ராஃபிட் பண்ணுவோம். இதுதான் வழக்கம். ஆனால் ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, அதை ஃபஸ்ட்டு அதிகமான விலைக்கு விற்றுட்டு அதுக்கப்புறமா கம்மியான விலைக்கு வாங்கி ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பண்ண முடியும். அது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder of TradeHers. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 190 to 166 in the blink of an eye. On the NASDAQ, everything and more has been completely wiped out. It was the worst day on Wall Street since the crash of ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னென்னா, எப்போதுமே நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து கம்மியான விலைக்கு வாங்கி அதை என்ன பண்ணுவோம், அதிகமான விலைக்கு விற்போம், அதை ப்ராஃபிட் வரும். இதுதான் நார்மலாக பண்ணிகிட்டு இருப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஷேர்ஸ் அப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருளை என்ன பண்ணுறாரு, 100 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. அந்த பொருளோட வேல்யூ வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 200 ரூபா ஆகுது. செல் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அந்த 100 ரூபா அவருக்கு ப்ராஃபிட்டாக வரும். இதை தான் வந்து நார்மலாக பண்ணுறது. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அப்படி அப்புறமா பை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு அது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது பேர் வந்து ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க, ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. என்னென்னா, மார்க்கெட்டோட ப்ரைஸ் கம்மியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்போதுமே ஏறும்போது மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் எப்போதுமே ஏறிக்கிட்டே இருக்காதே. சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாகலாம். அந்த டைம்லையும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஷார்ட்டிங் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு விற்றுட்டு அதுக்கம்மா வாங்குவாங்க. இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி கிடையாது. இப்போ 1600s நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபினான்ஸ் வித் காமன் மேனில் எப்படி வந்து ஷேர் ஓப்பன் ஆச்சு அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருப்போம். பார்க்கலன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா 1600s டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக்கு போயிட்டு அவங்க ஷேர்ஸை விற்கிறாங்க. ஷேர்ஸை விற்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் இப்போ இருக்கிற ஷேர் கிடையாது, அப்போ வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்து ஷேரை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க தான். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஐசக் லமேர் என்ற ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட வேல்யூ கம்மியாக போகுதுன்னு பார்த்தாரு. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வேல்யூ கம்மியாக போகுது, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க, அவங்க வேல்யூ கம்மியாக போகுதுன்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணாருன்னா, மக்கள்கிட்ட போய் பெட் கட்ட ஆரம்பித்தார். இந்த மாதிரி வேல்யூ கம்மியாக போகுது, நான் பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பெட் கட்டினார். அவர் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய ரூமர்ஸ் வர பறிப்பிட்டார். என்னன்னா, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த இதுவும் இருக்குது, எதுவும் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு, அது சரியான குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் பண்ணி இறக்கி விட்டார். அதுலேருந்து வந்தது தான் இந்த ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது ஷார்ட் செல்லிங் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரைஸ் அதே ஷேரோ இல்லை ஏதோ ஒரு பொருளோட விலை கம்மியாக போகுது. என்ன பண்ண போறீங்கன்னா ஒன்றும் கிடையாது, கீழே வரப்போகுதுன்னு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 200 ரூபாய்க்கு விற்றுட்டு, நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு ஷார்ட் செல்லிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 200 ரூபாய்க்கு விற்றுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறோம், 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். என்னென்னா, கம்மியான விலைக்கு பை பண்ணி வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு விற்றுட்டு வாங்குறீங்க. இப்போ இங்கே தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா, ஒரு பொருளை வாங்கி விற்கிறது சரி, நம்ம அந்த பொருளை வாங்குறோன்னா நம்ம கையில் இருக்கும், அதை விற்கலாம். அது எப்படி விற்றுட்டு வாங்குறது, ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, அது எப்படி விற்றுட்டு அதுக்கப்புறமா வாங்குறது, இந்த கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி இது ஒர்க் ஆகுது பேக்ரவுண்ட்லேருந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, நம்ம விற்கும் போது இப்போது நீங்கள் தான் வச்சுக்கலாமே, உங்கள் பேர் வந்து ரமேஷ்னு வச்சுக்கலாம். ரமேஷ் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, செல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. விற்கணும்னா உங்களுக்கு பொருள் வேணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செல் பண்ணணும். யாருக்கு செல் பண்ணுறீங்கன்னா, லட்சே சுரேஷ்க்கு விற்கிறீங்க. சுரேஷ்க்கு விற்கிறீங்க. அவர் என்ன பண்ண போகிறார், வாங்க போகிறாரு. ஓகே, அவர் என்ன பண்ண போகிறாரு, பை பண்ண போகிறாரு. இப்போ நீங்கள் விற்கணும்னா அந்த பொருள் வேணும். அந்த பொருள் என்னன்னா, நம்ம யார்கிட்டேருந்து வாங்கணும்னா, புரோக்கர் கிட்டேருந்து கடன் வாங்குகிறோம். இந்த ஷேரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், புரோக்கர் கிட்டேருந்து கடன் வாங்குறோம். புரோக்கர் யார்கிட்டேருந்து வாங்குறான்னா, அவர் இன்னொரு புரோக்கர் கிட்டேருந்து வாங்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் கிட்டேருந்து வாங்கலாம், இல்லை இன்னொரு கஸ்டமரோட போர்ட்ஃபோலியோ இருக்கிறத கூட என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிப்பாங்க, பேக் எண்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புரோக்கருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ஷேரை வந்து கடனாக கொடுக்குறாரு. அந்த ஷேரோட ப்ரைஸ் இப்போ எவ்வளோக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு இருக்குது. இந்த ஷேர் என்ன பண்ணி கடனாக கொடுத்துட்டாரு. இப்போ இந்த 200 ரூபாய் ஷேரை நம்ம யாருக்கு விற்கிறோம்,
சுரேஷ்க்கு வைக்கிறோம். சுரேஷோட ப்ரைஸ் எவ்வளோ, அவரும் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ என்னன்னா ஒரே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஷேர் வந்து கடன் வாங்கணும்ல, அதை நம்ம திருப்பி கொடுத்தாகணும். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அவர்கிட்ட கடன் வாங்கி வித்துட்டீங்க, ஆனால் ஷேரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி கொடுத்துடணும். அதை எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, அது திருப்பி கொடுக்கறதுக்குள்ளே நம்ம பண்ணுறது தான் இந்த ப்ராஃபிட், ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. அவர் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அந்த ஷேரு. இப்போ அதோட 200 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ எவ்வளோ வந்துருச்சுன்னா 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அவர் விற்றது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய், ஆனால் இப்போது அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 100 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ 100 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும், அவரால் பை பண்ண முடியும். கம்மியான விலைக்கு வாங்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அதிகமான விலைக்கு ஃபஸ்ட்டு விற்றுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, கம்மியான விலைக்கு வாங்கி திருப்பியும் என்ன பண்ணிடுறாரு, இந்த இதுவை இவர் 100 ரூபாய்க்கு செல் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை 100 ரூபாய்க்கு பை பண்ணி அந்த ஷேரை திருப்பி யாருக்கு கொடுத்துட்றாரு, புரோக்கர் கொடுத்துருவார். புரோக்கர் எங்கேருந்து வந்துச்சோ அங்கே திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஷார்ட் செல்லிங் சொல்லும் போது அப்படியே நம்ம ஒரு பொருள் இல்லாமல் விற்க முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா புரோக்கர் நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்க. இந்த கடன் கொடுக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடன் கொடுக்கும் போது புரோக்கர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேர் கொடுக்குறாங்கன்னா அப்படியே ஃப்ரீயாலாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு தான் என்ன வாங்குவாங்கன்னா மார்ஜின் வாங்குவாங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன வாங்குவாங்க, மார்ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் வாங்குவாங்க. மார்ஜின்னா ஒரு சர்டன் அமௌண்ட், ஃபுல் ஷேர்ஸுக்கு எவ்வளோ விலை ஆகுதோ அது மொத்தமாக வாங்காமல் சர்டன் அமௌண்ட் வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஷேர் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஷார்ட் செல்லிங்ன்றது. நம்ம வந்து செல் பண்ணுறோம், யார்கிட்ட செல் பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட ஷேர் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க, புரோக்கர் நம்மளுக்காக இன்னொரு புரோக்கர் கிட்ட இருந்தோ இல்லை கஸ்டமர் கிட்ட இருந்தோ வாங்கி அந்த ஷேரை என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிகமான விலைக்கு விற்றுட்டு அதுக்கப்புறமா கம்மியாகும் போது வாங்கிக்கலாம். இதுதான் நார்மலாக என்ன பண்ணுறோம், இந்த ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஷார்ட் செல்லிங்கில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா, இதில் வந்துட்டு ப்ராஃபிட்டு வருது, ஆனால் ப்ராஃபிட்டோட இதில் ரிஸ்க் தான் அதிகமாகும். ஏன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா இருக்க ஒரு ஸ்டாக்கு, இப்போ 100 ரூபா இருக்க ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா இது பாசிபிலிட்டி எவ்வளோ வேணாலும் போகலாம், 200 ரூபா போகலாம், 300 ரூபா போகலாம். அதனால் இது வந்து ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணாலும் மேலே போயிட்டே இருக்கலாம், இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து இது லாஸ் ஆகிறது எவ்வளோ வரைக்கும் வரும், 100 ரூபா இருக்க ஸ்டாக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ வரும்னா 0 வரும். அப்போது இந்த பை பண்ணுறோட லாஸ் வந்து மேக்ஸிமம் 100 தான் இருக்கும், அதுக்கு மேலே போகவே போகாது. ஆனால் இந்த சைடு வரலாம், இந்த சைடு ஷார்ட் செல்லிங் பண்ணுறாங்களே அவங்க அதே மாதிரி 100 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் வந்து கம்மியானதா, விலை கம்மியானதா அவங்க ப்ராஃபிட் வரும். சரி, எவ்வளோ இது வரைக்கும் ப்ராஃபிட் வரலன்னா அது 0க்கு போச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளோ தூரம் வரைக்கும் ப்ராஃபிட் வரும். அது எவ்வளோ வரும், 100 ரூபா ப்ராஃபிட் வரும், அதுக்கு மேலே ப்ராஃபிட் வராது. என்னது, ப்ராஃபிட் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஆனால் ரிஸ்க்கு மேலே போகிறது, இது எவ்வளோ வேணாலும் போகலாம், 200 ரூபா போகலாம், 300 ரூபா போகலாம், 400 ரூபா, 1000 ரூபா, 50,000 கூட போகலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஷார்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஏன் மக்கள் நிறைய பேர் ஷார்ட் செல்லிங்கு போகிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒன்றும் கிடையாது, நீங்கள் மார்க்கெட் எடுத்து பார்க்குறீங்க, நல்லா க்ரீன் கலர் கேனில் இருக்குது, ரெட் கலர் கேனில் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் க்ரீன் கலர் கேனிலோட நம்ம கண்ணுக்கு எது அழகாக தெரியும்னா ரெட்டு தான் நல்லா தெரியும். அதனால தான் நிறைய பேர் நான் பார்ப்பாங்க, ரெட் கலர் கேண்டில் இருந்தால் நல்லா தெரியுதுனால. அப்போ என்ன அவங்களுக்கு யோசனை என்னென்னா, மார்க்கெட் நல்லா கீழே வரும், எப்போதுமே மார்க்கெட் வந்து கீழே தான் நிறைய வரும். அதே மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு கம்பெனி வளர்கிறதோட அது கீழே வர்றது தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நார்மலாக என்னென்னா, வளர்றது கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க, ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்தமாக என்ன ஆகிடும், கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்தபோது அதானி நல்லா மேலே போயிட்டு இருந்தது, மொத்தமாக என்ன ஆச்சு, கீழே வந்துருச்சு. அந்த இடத்துல தான் ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வரப்போகுதுன்னா செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சுருக்கவங்க விற்றுருவாங்க, அது வேறு கான்செப்ட். ஏற்கனவே ஷேர்ஸ் இருக்கவங்க விற்றுடலாம், அது வேறு கான்செப்ட். ப்ராஃபிட் பண்ணும், அந்த கீழே போகிறதுலையும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சின்னா ஷார்ட் செல்லிங் பண்ணலாம். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வருது இல்லை, இந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கால்வாசி ஷார்ட் செல்லிங்கை பேன்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கொரோனா வைரஸ் டைமில் பார்க்கலாம், சைனா என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் செல்லிங் பண்ணி ப்ரைஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸ் டைமில் ஷார்ட் செல்லிங்கை பேன் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பேன் பண்ண முடியுமா, பேன் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க, இப்போ நம்ம செல் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம பற்றி பேசும்போது நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி தான் பேசணும், டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பேசல. அது வேறு வீடியோவில் நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பேசுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை பற்றி தான் பேசணும். ஃபியூச்சரில் வந்து நான் ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் எப்படி செல் பண்ணுறது அதெல்லாம் அப்புறமா நான் அந்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி இன்னொன்று மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஷார்ட் செல்லிங் பண்ணும்போது நம்ம நார்மலாக பை பண்ணி ஷேர் வாங்கி வச்சு 10 வருஷம் வைக்கிறோம், 20 வருஷம் வைக்கிறோம், 30 வருஷம் வைக்கிறோம், அந்த மாதிரி எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஷார்ட் செல்லிங் அந்த மாதிரி கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷேர்ஸில் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அதை வந்து செல் பண்ணி 10 வருஷமோ 20 வருஷமாலாம் வைக்க முடியாது. எத்தனை நாள் வைக்க முடியும்னா ஒரே ஒரு நாள் தான் வைக்க முடியும். இன்ட்ராடே மட்டும்தான் ஷார்ட் செல்லிங்கில் பண்ண முடியும். அதான் ஷார்ட் செல்லிங்கில் வந்து MASன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட். என்னன்னா நீங்கள் செல் பண்ணதை இன்றைக்கே செட்டில் பண்ணி ஆகணும். நீங்கள் கடன் வாங்கின ஸ்டாக்கை திருப்பியும் புரோக்கருக்கு இன்றைக்கே கொடுத்து ஆகணும். அதனால தான் என்ன ஆகுனா இந்த பிரச்சனையில் இது உங்களுக்கு லாஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஷேர்ஸ் வாங்குறீங்க, இன்னைக்கு கம்மியாச்சுன்னா கூட நாளைக்கு வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு கம்மியாச்சுன்னா ப்ராஃபிட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா நாளைக்கெலாம் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன ப்ரைஸில் இருக்கோ க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணால் ப்ரோக்கர் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவார், அவரே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவார். எப்போதுமே இந்த 3:30 மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு பையர்ஸ் யாருமே இல்லைன்னா ஆக்ஷன் மார்க்கெட்லாம் போகும், ஏலத்துக்குலாம் போகும், ஷேர்ஸ்லாம் அதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு அதை நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோ, ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஷேரை வந்து விற்றுட்டு அதுக்கப்புறமா வாங்குறது. விற்கிறீங்க, எப்படி விற்கிறீங்கன்னா புரோக்கர்கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்க, அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, அந்த ஷேரை வந்து என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு, மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து இன்னொருத்தருக்கு விற்கலாம். ஆனால் நீங்கள் புரோக்கருக்கு அதுக்கு இடையே என்ன கொடுக்குறீங்கன்னா மார்ஜின் கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுவார், மார்ஜின் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஷேர்ஸை கொடுத்துருவார். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், விற்றுக்கலாம். விற்றுட்டு எப்போ கம்மியான விலைக்கு வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. கம்மியான விலையில் வந்துட்டு திருப்பி வாங்கி திருப்பி அந்த ஷேரை யாருக்கு கொடுத்துறீங்க, புரோக்கருக்கு கொடுத்துறீங்க. இந்த மாதிரி தான் ட்ரேடிங் நடக்குது. இன்கேஸ் கம்மியான ப்ராஃபிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியாச்சுன்னா பிரச்சனை கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும். ஆனால் ஏறிக்கிட்டே போகுதுன்னா அங்கே தான் லாஸ் வரும். அதே மாதிரி ஏறுறது, மார்க்கெட் ஏறுறதுன்றது எவ்வளோ வேணாலும் போகலாம், இறங்குறது 0 வரைக்கும் தான் இறங்கும், ஏறுறது எவ்வளோ வேணாலும் ஏறலாம். அதனால தான் ஷார்ட் செல்லிங்கில் ரிஸ்க் இருக்குது. இருந்தாலும் எதுக்கு மக்கள் போகிறாங்கன்னா முன்னாடி சொன்னோம், எமோஷன்ஸ், அந்த ரெட் கலர் கேண்டில் தான் நல்லா கண்ணுக்கு தெரியும். அதனால தான் அதில் போகிறாங்க. இந்த ஷார்ட் செல்லிங் போகிறதுக்கான ரீசனே அதுதான். இந்த ஷார்ட் செல்லிங் போகும்போது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கடைசியில் என்ன, MAS மார்ஜின் இன்ட்ராடே செட்டில்மெண்ட். இன்றைக்கி செல் பண்ணிங்கன்னா இன்றைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும், அடுத்த நாளில் வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எது செல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா அனலைஸ் பண்ணி பாருங்கள், இன்னைக்குள்ளே வருமா டார்கெட்டு அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்கள், ட்ரேட் எடுங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா ஒரு 10 நாள் கழித்து வரப்போகிற ஒரு இது வந்து இன்றைக்கே எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து இதில் பண்ண முடியாது, ஃபியூச்சர்ஸில் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பண்ணும்போது இன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். அதனால் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் மார்க்கெட்டில் வரும்போது ட்ரேட் பண்ணும்போது இல்லை பையோ ஷேர்ஸோ பண்ணுறீங்கன்னா எப்போதுமே அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதே மாதிரி மார்க்கெட்டும், ஷேர் மார்க்கெட் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ ஆல்ரெடி கைஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் செல்லிங் அப்படின்னா என்ன, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க விற்றுட்டு வாங்கலாம். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி விற்றுட்டு வாங்குறோம், ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்கி அதை விற்றுட்டு அப்புறமா கம்மியான விலைக்கு வாங்கி திருப்பி அவர்கிட்டே கொடுக்குறோம். இதுதான் வந்து ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு இது ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸில் எப்படி செல் பண்ணுறது, டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன. நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னென்னா இந்த ஆப்ஷன் வரும்போது தான். ஆப்ஷனில் பையிங் சொல்லுவாங்க, கால் பை பண்ணணும்னு சொல்லுவாங்க, புட்டு பை பண்ணணும்னு சொல்லுவாங்க, ரைட்டிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபியூச்சர் வர வீடியோவில் நம்ம நிறைய பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.